அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உச்சகட்ட நடிகர்களை கூட பின்னுக்கு தள்ளிட்டு சீமான் பார்த்தீங்கன்னா தற்போது நம்பர் 1 ட்ரெண்டிங்கை பிடிச்சிருக்காரு. இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்றத வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பொதுவாகவே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ட்ரெண்டிங்கான அரசியல்வாதியாக சீமான் தான் இருந்துட்டு இருக்காரு அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. பிற அரசியல்வாதிகள் பார்த்து பொறாமைப்படுற அளவுக்கு சீமானுடைய வளர்ச்சியும் சரி, அவர் எப்பவுமே ட்ரெண்டிங்ல இருக்கிறதும் சரி, கொஞ்சம் கூட குறையாம அது ஒரு நேர்கோட்டில் போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். சீமானுக்கு போட்டியாக இந்த விஷயத்தில் ரொம்பவே டஃப் கொடுக்கக்கூடிய அண்ணாமலை பார்த்தீங்கன்னா ஏதாவது பண்ணி நம்பர் 1 ட்ரெண்டிங்கை பிடிச்சிடணும், மோடியிடம் நல்ல பேர் வாங்கிடணும் அப்படின்னு ஏகப்பட்ட முயற்சிகளில் ஈடுபடும் போது சீமான் மக்களுக்கு பண்ற நல்லது மூலமாகவே நம்பர் 1 ட்ரெண்டிங்கை பிடிச்சு தமிழ்நாட்டில் எப்பவுமே நம்பர் 1 ட்ரெண்டிங்கான அரசியல்வாதியாக இடமும் பிடிச்சிருக்காரு. இந்த விஷயம் மாறி தற்போது தமிழ்நாடுன்னு இல்லாமல் இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா சீமான் நம்பர் 1 ட்ரெண்டிங்கை பிடிச்சிருக்காரு. அதாவது நாம் தமிழ் கட்சி அப்படின்னு ஒரு கட்சியே தெரியாதவங்க கூட யாரு சீமான், இவர் எந்த கட்சியுடைய தலைவர் அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க மக்கள் கேள்வி எழுப்புற அளவுக்கு சீமானுடைய வளர்ச்சி இருந்துட்டு இருக்கு. கடந்த டிசம்பர் மாதம் சென்னைன்னு மட்டும் இல்லாமல் திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த மாவட்டங்களையும் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ள பாதிப்பு அதிக அளவில் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இதற்கு நன்கொடை தர்றதுக்காகவும் மக்களுக்கு நிவாரண நிதி வழங்குறதுக்காகவும் சீமான் பார்த்தீங்கன்னா அவருடைய சொந்த காசு மற்றும் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளுடைய பணம் எல்லாத்தையுமே சேர்த்து அவங்களுடைய சொந்த காசை மட்டுமே பயன்படுத்தி நிறைய நிவாரண நிதி வழங்கிட்டு இருந்தாங்க. இதற்கு மக்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஆளுங்கட்சியில் இருக்கவங்க கூட ஒரே ஒரு சாம்பார் பொட்டலத்தை கொடுத்துட்டு போகும்போது நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளும் சரி, அண்ணன் சீமானும் சரி, ஒரு 2 நாட்களுக்கு 6 வேளையும் சாப்பிடுற மாதிரி அவ்வளோ பொருளை கொடுத்தது அப்படின்றது இது வரைக்கும் எந்த அரசியல்வாதியுமே கொடுத்தது இல்லை அப்படின்னு மக்கள் பார்த்தீங்கன்னா கண்ணீர் மழக சீமானுக்கு நன்றி சொல்லியிருந்தாங்க. எம்ஜிஆர் கூட ஆட்சியில் இருக்கும்போது தான் அவ்வளோ பொருட்களை கொடுத்து உதவி இருந்தாரு. ஆனால் சீமான் ஆட்சிக்கே வராமல் எப்படி இந்த அளவுக்கு உதவி பண்ணுறதுக்கு மனசு வருது அப்படின்னு மக்கள் பார்த்தீங்கன்னா சீமான் மேலே ஒரு மிகப்பெரிய அபிப்பிராயத்திற்கே உள்ளாயிருக்காங்க. இந்த மாதிரியான வீடியோக்கள் அதிக அளவில் பகிரப்பட்டு தற்போது இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் அப்படின்னு எல்லாத்துலேயுமே சீமான் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ட்ரெண்டிங்கை பிடிச்சிருக்காரு. இந்த மக்களுடன் சீமான் அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் ரொம்பவே ட்ரெண்டிங் ஆகி ஒன்றியம் வரைக்குமே சீமானுடைய பேச்சு தான் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. இது குறித்து மோடி, அமித்ஷாலாம் நிறைய பேச்சுவார்த்தையில் கூட ஈடுபடுறாங்க அப்படின்னு தான் தகவல் வந்திருக்கு. இதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் அண்ணாமலைக்கு அமித்ஷா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாட்டில் தாமரை மலர்ந்தே தீரணும் அப்படின்னும், அது நாம் தமிழ் கட்சி இருக்க வரைக்கும் அது நடக்காது போல, அதனால உங்க வளர்ச்சியை மேம்படுத்துறதுக்காக நீங்க என்ன விஷயத்தை வேணா மேற்கொள்ளுங்க அப்படின்னு அண்ணாமலைக்கு சிறப்பு உத்தரவே போட்டிருக்காரு அப்படின்னு தகவல் வந்திருக்கு. 2021க்கு பிறகு சீமானுடைய வளர்ச்சி தற்போது எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்றத நாள்தோறும் நம்மளால பார்க்க முடியுது. இந்த வளர்ச்சி சீமான வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போகுமா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். மேலும் இந்த தகவல் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.